ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 24ஆம் நாள் மே 7 புதன்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் தசமி திதிங்க. அதுக்கப்புறம் ஏகாதசி திதி. இன்று முழுவதும் பூரம் நட்சத்திரம், அமிர்த யோகம், மிக மிக சிறப்பான நாள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், மேசராசிக்காரர்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல தகவல்கள் எல்லாமே வரும். ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, அந்த விஷயத்துல கரெக்டாக கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா தொழில் தொடர்பான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு லேண்ட் வாங்குறதுக்கான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் லாபம் கூடக்கூடிய நாள். ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தமான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழில் சம்பந்தமாக தாங்க இன்னைக்கு முழுவதும் மனசுல அந்த விஷயம் மட்டும்தான் மனசுல சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தொழில் சார்ந்த சில இடங்கள் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, இல்லை தொழிலுக்காக நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், அதை போய் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்மளே சொந்தமாக கார் வாங்கிடலாமா, அதை சார்ந்த எண்ணங்கள், அதை சார்ந்த வேலைகள் எல்லாமே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள், தைரியமான சில முடிவுகள், ஆன்மீகம் சம்பந்தமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் கோயில்களோ இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இது மாதிரி பூஜைகள் செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதற்காக உங்களுடைய உதவிகள் எல்லாம் பண்ணுங்க. எல்லா வேலைகளையுமே நீங்களே எடுத்து எல்லா வேலையும் பார்ப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில தொந்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேச்சுல ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. இது எங்க வரும் அப்படின்னா, பழைய ஒரு கடன் பாக்கி வசூல் பண்றதுக்காக நீங்க அதற்கான வேலைகளை இறங்குவீங்க. அந்த இடத்துல போய் பேசி அதன் மூலமாக சிக்கல்கள் வரும். சிம்ம ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகள் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். நண்பர்கள் ஏதாவது உதவி ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஆரம்பிக்கலாமா, இல்லை கூட்டு தொழில் லாபங்கள் வர மாதிரி என்னென்ன பண்ணலாம், அதற்கான ஆலோசனைகள் எல்லாமே இறங்குவீங்க. கன்னி ராசிக்காரர்கள் இன்று விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. செலவுகள் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க. தொழிலில் பெரிய லெவலில் முதலீடுகள் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதன் மூலமாக நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும் தான். இருந்தாலுமே நம்ம மனசுல சில விஷயங்கள் நினைச்சிருப்போம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு லாபம் வரும் அப்படின்ட்டு. அதுல சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள், தொழிலுக்காக ஏதாவது வாகனங்கள் வாங்கலாமா, இல்லை அப்படின்னா தொழில ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆபீஸ் அந்த இடத்துல போட்டோம், வேற இடம் மாத்திக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல தோணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வேலைகளில் முயற்சிகள், ஓகேங்களா, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் ஆன்மீகம் தொடர்பான சில வேலைகள் இறங்குவீங்க. தைரியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அப்படி தைரியமான முடிவுகள் எடுக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா அவரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துடாதீங்க. அதன் மூலமாக சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல ரொம்ப குழப்பம் இருந்துட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஒரு வருமானம் இருக்குங்களா, வியாபாரம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி, அதுல பெரிய லெவலில் வருமானம் நம்ம நினைச்சிட்டு இல்லைங்களா, அந்த வருமானத்தில் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ரொம்ப கவனமா இருந்துங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறனால திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனம் எல்லா வேலைகளும் பாருங்க. கும்பராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள்ட்ட சில விஷயங்கள் உதவிகள் எல்லாமே கேட்டிருப்போம், உதவிகள் தேடி வரும். அதே நேரத்தில் அந்த உதவிகள் கூட உங்களுக்கு உபத்திரவமா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு அமௌண்ட் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேரை சொல்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா கூடுதல் அமௌண்ட் அந்த இடத்துல வாங்கிடுவாரு. அப்போ அந்த நண்பர் உங்ககிட்ட பேசுவார், உன் பேரை சொல்லி தான் வாங்கிட்டு போனாப்ல அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ரொம்ப கவனமா பார்த்து நடந்தவங்க. மீன ராசிக்காரர்கள் இன்று முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ஒரு விரயம் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? தொழில் சார்ந்த சில விஷயங்கள் எல்லாமே பேச போவீங்க. அதே மாதிரி பேச போகும்போது அவசரப்பட்டு சில முடிவுகள் தயவு செய்து எடுக்காதீங்க. இன்னைக்கு பெரிய லெவல்ல முதலீடுகள் மட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதன் மூலமாக விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.